ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எக்கனாமிக்ஸோட கிளாஸ் 5 பார்க்க போகிறோம். பிடிஎஃப்ல வந்து கிளாஸ் 3. ஓகேவா? நம்ம ரெண்டாவது பிடிஎஃப் வந்து 3 கிளாஸாக பிரித்து வந்து பார்த்துருந்தோம். சரி, இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, அதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே நான் இதில் சொல்கிறேன் இந்த செஷனில். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸ் சீரீஸ் கொண்டு போகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை கண்டென்ட்ஸ் புரியுதா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து வீடியோ பார்க்குறீங்க ஒரு சிலர், அதுவும் ஒரு வியூஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 50 பேர்லேருந்து 60 பேர் தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேர் இந்த 60 பேர் அது பார்க்கட்டுங்கிறக்காக வீடியோ போடுறேன். அதுவுமே அந்த பார்க்குற 60 பேரும் ஒரு லைக் மூலியமாக தெரியப்படுத்துங்க. இல்லைனா கமெண்ட்டில் இந்த சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். இல்லை ஏதாவது நான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மட்டும் பண்ணிக்கோங்க, அது மட்டும் கூட போதும். ஓகேவா? சரி, நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டாபிக் உள்ள டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10th 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் உங்ககிட்ட 10 rupees இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கடையில் போய் ஒரு 2 பென் வாங்குறீங்க. ஓகேவா? அப்போ ஒரு பென்னோட ப்ரைஸ் எவ்வளோ? 5 rupees. ஓகேவா? நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது ஒரு பேனாவோட விலை வந்து 5 ரூபா. ஓகேவா? நீங்கள் அப்போ 10 ரூபாயை வச்சு உங்களால் எவ்வளோ பேனா வாங்க முடியும் அப்படின்னா 2 பேனா வாங்க முடியும். ஓகேவா? இப்போ 2026 அதே 10 ரூபாயை வச்சு அதே 2 பென் வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ அந்த பேனாவோட விலை என்னவா இருக்கும்? ஒரு பேனாவோட விலை 10 ரூபாயா இருக்கும். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸாக்டான நம்பர்ஸ் நம்ம எடுக்கல, சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்து நம்மளே அசியூம் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு என்னால் 2 பேனா வாங்க முடிஞ்சுது. இப்போ என்னால் 10 ரூபாய்க்கு ஒரு பேனா தான் வாங்க முடியுது. அப்போ எதோட மதிப்பு அதிகமாக இருக்குது, எதோட மதிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பணத்தோட மதிப்பு இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? என்னால் முன்னாடி 10 ரூபாய்க்கு 2 பேனா வாங்க முடியும், இப்போ என்னால் 10 ரூபாய்க்கு ஒரு பேனா தான் வாங்க முடியுது. அப்போ என்ன ஆகுது? காலப்போக்கில் பொருளோட விலை அப்படிங்கிறது அதிகமாகுது, அதனால பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேவா? பொருளோட விலை அதிகமாகுது, பணத்தோட மதிப்பு குறையுது. இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளேஷன் இஸ் த கண்டினியூஸ் ரைஸ் இன் த ஜென்ரல் பிரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ். ஒரு பொருளோட ப்ரைஸ் லெவல் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஆஸ் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மணி டிக்ரீசஸ். அந்த பணத்தோட அந்த வாங்கும் மதிப்பு அப்படிங்கிறது குறையுது எப்போ? ஒரு பொருளோட விலை அதிகமாகும் போது. மீனிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி பை ஃபியூவர் குட்ஸ். நான் இப்போ சொன்னால அதே அமௌண்ட் ஆஃப் மணி தான், ஆனால் கம்மியாக வாங்க முடியுது. அதே 10 ரூபா தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த 10 ரூபா தான், இப்போவும் 10 ரூபா யூஸ் பண்ணுறேன். ஆனால் நம்மளுடைய 2 பேனா தான் வாங்க முடியுது, இப்போ ஒரு பேனா தான் வாங்க முடியுது. அதுதான் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? இப்போ காலப்போக்கில் ஒரு பொருளோட விலை அதிகமாகும், பொருளோட விலை அதிகமாகும் போது அதோட அந்த பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது குறையுது. அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? இந்த சார்ட்டில் பார்க்கும்போது மோர் மணி ஹை டிமாண்ட், டிமாண்ட் எக்ஸசஸ் சப்ளை. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? டிமாண்ட் வந்து சப்ளை விட அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் டிமாண்ட் அதிகமாக என்ன ஆகும்? ப்ரைஸ் அதிகமாகும். ஓகேவா? அப்போது ப்ரைஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் வருது. இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ லிட்டர் ஆஃப் மில்க் காஸ்ட் 50 rupees டுடே. இன்னைக்கு ஒரு லிட்டரோட விலை 50 ரூபான்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷம் அது 60 ரூபாயா இருக்கும். அடுத்த வருஷம் என்னவா இருக்கும்? அது 60 ரூபாய் இருக்கும். அப்போ பணத்தோட மதிப்பு என்ன ஆகுது? குறையுது. அது காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன். ஓகேவா? இந்த இன்ஃப்ளேஷன்னால பொருளோட மதிப்பு அதிகமாகி பணத்தோட மதிப்பு குறையுது. அடுத்தது பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. அப்படின்னா என்ன? பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படின்னா the quantity of goods and services that can be purchased within the amount of money. நம்ம கிட்ட எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்ல, அந்த வாங்குற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதை தான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரால் எங்கிட்ட 1000 ரூபா இருக்குது, 1000 ரூபாய் வச்சு எனக்கு என்னால் இந்த பொருளை இத்தனை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பர்ச்சேசிங் பவர். ஓகேவா? 2025 1 கிலோ அரிசி 50 ரூபாய்க்கு இருக்குது, அப்போ 2 கிலோ வாங்குறேன். ஓகேவா?
2 கிலோ வாங்குறேன். 100 ரூபா வச்சிருக்கவங்களால அப்போ என்ன பண்ண முடியும்? 2 கிலோ வாங்க முடியும். அதே 2026 அடுத்த வருஷம் வரும்போது இதோட ப்ரைஸ் 1 கிலோ 50 ரூபாயா இருந்தது, 1 கிலோ 100 ரூபாய் ஆயிடுது. அப்போ 100 ரூபா வச்சிருக்கவங்க எவ்வளோ தான் வாங்க முடியும்? 1 கிலோ தான் இப்போ வாங்க முடியும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் பர்ச்சேசிங் பவர். ஓகேவா? உங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு உங்களால் எவ்வளோ வாங்க முடியுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பர்ச்சேசிங் பவர். அடுத்தது வேல்யூ ஆஃப் மணி. வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னா பணத்தோட மதிப்பு. வேல்யூ ஆஃப் மணி இஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி. During inflation, the value of money falls because each unit of currency buys fewer quantity. நம்ம முன்னாடி வாங்கினதை விட குவான்டிட்டி கம்மியாக வாங்கும் போது அதோட மதிப்பு என்ன ஆகுது? குறையுது. ஓகேவா? இப்போ இன்ஃப்ளேஷன், பர்ச்சேசிங் பவர், வேல்யூ ஆஃப் மணி இது எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனது. ஓகே, ஒரு பணத்தோட மதிப்பு அதை வச்சு தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஒரு பர்ச்சேசிங் பவரை சொல்ல முடியும். நம்மளால எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்ஃப்ளேஷன்னால இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது குறையுது. அப்போ பணத்தோட மதிப்பு இந்த வேல்யூ அப்படிங்கிறதும் குறையுது. ஓகேவா? இப்போ இன்ஃப்ளேஷன் வெர்சஸ் ப்ரைஸ் ரைஸ். ஜென்ரல் இன்க்ரீசஸ் இன் ப்ரைஸ். இன்ஃப்ளேஷனில் என்ன ஆகும்? ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கும்போது இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ குட்ஸ். ஒன்றும் இல்லை அதுக்கு மேற்பட்ட குட்ஸில் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. இங்கே மொத்த எக்கனாமி அளவில் இதை பார்ப்போம். இதை ஒரே ஒரு பொருள் அளவு தான் பார்ப்போம். இது கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் 1/4 லிட்டரு 3 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் கடையில் போய். 3 ரூபாய்க்கு. அப்போ அது 4 ரூபாய்ச்சு, 7 ரூபாய்ச்சு, இப்போ 20 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, அப்போது அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃப்ளேஷனில். ஆனால் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பொருளோட விலை அதிகமாகுது அப்படிங்கிறது அது ஒரு தடவை அதிகமாகலாம், ஒரு தடவை கம்மியாகலாம், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான். அது வேற, இது வேற. இன்ஃப்ளேஷனில் ப்ரைஸ் அதிகமாகும், ஆனால் அது வந்து உடனே நடந்துடாது. ஒரு சர்டைன் டைம் எடுத்துக்கும் அதுக்கு மாறுறதுக்கு. ஆனால் நம்ம ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்ன ஆகுனா, அது என்னது? ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது இப்போ திடீர்னு பெட்ரோலோட ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா 10 ரூபா அதிகமாகும், திடீர்னு 5 ரூபா கம்மியாகும், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீசஸ், அதான் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டு, ஃபியூவல், டிரான்ஸ்போர்ட், ஹவுசிங் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ், மொத்தமாக இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன். ஓகேவா? ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஜென்ரலாக நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்னாலே ப்ரைஸ் அதிகமாகிறது தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது. ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ளேஷனரி கேப். இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படிங்கிறது டிமாண்டையும் ப்ரைஸையும் வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா? Inflationary gap occurs when the aggregate demand exceeds supply. டிமாண்ட் வந்து சப்ளையோட எப்போ அதிகமாகுதோ, டிமாண்ட் வந்து சப்ளையோட எப்போ அதிகமாகுதோ அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட்டிங் இன் எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் ரைசிங் ப்ரைசஸ். ஓகேவா? டிமாண்ட் அப்படிங்கிறது சப்ளையை விட என்ன ஆகுது? அதிகமாகுது. அது அதிகமாகறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ப்ரைஸோட இதுவும் வந்து அதிகமாகுது. ஓகேவா? டூ மச் டிமாண்ட் சேசிங் த லிமிட்டட் குட்ஸ். கொஞ்சம் குட்ஸ் தான் இருக்கு, அதுக்காக அதிக டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ரிசல்ட் இன் ஹையர் ப்ரைசஸ். இதனால என்ன ஆகுது அப்படின்னா அதிக ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த கிராஃப்ல வந்து excess demand from price rise from P1 to P2. P1 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். ஓகேவா? இதுதான் P1. இதுல இருந்து பிரைஸோடது எப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பொருளோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஓகே, அப்போ கர்வ் என்ன ஆகுது? அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகுது. ஓகேவா? நம்ம என்ன பேசுகிறோமோ அதை இங்கே டயக்ராமில் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்போ இன்க்ரீஸ் ஆகுது? அந்த முன்னாடி இந்த கிராஃப் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எதனால சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸும் அதிகமாகுது. ப்ரைஸ் அதிகமாகும் போது சப்ளை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது டீஃப்ளேஷனரி கேப் அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட். சப்ளை விட டிமாண்ட் கம்மியாக இருக்கும். இப்போ டிமாண்ட் கம்மியாக இருக்குது, பொருள் அதிகமாக இருக்குன்னா அந்த பொருளில் நிறைய பொருள் இருக்குது, உடனே போய் எல்லாரும் போய் வாங்க ஆரம்பிப்போமா? இல்லை, பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாகும்.
ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷனரி கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ளையோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதனால ப்ரைஸ் அதிகமாகும். டீஃப்ளேஷனரி கேப் அப்படின்னா டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்கும், அப்போது ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். அவ்வளோதான். அடுத்தது இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல். இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல் அப்படின்னா இஸ் a situation where higher prices lead to higher wage demand, increasing the production cost, which turn causes prices to further. இப்போ இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதில் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எ ப்ரைஸ் ரைஸ் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பொருளோட ப்ரைஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது, அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்கர்ஸ் டிமாண்ட் ஹையர் வேஜஸ் டு மெயின்டைன் தேர் ரியல் இன்கம். இப்போ பொருளோட விலை அதிகமாகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வசிக்கிற மக்களோட தேவை என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ அவங்களோட சம்பளத்தை என்ன பண்ணுவாங்க? உயர்த்தி கேட்பாங்க. அப்போது ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க? டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னோட சேலரி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹையர் வேஜஸ் கொடுக்கறனால, சேலரி அதிகமாக கொடுக்கறனால கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கம்பெனி வந்து ஒருத்தருக்கு சம்பளம் ரெகுலராக 10,000 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த எம்ப்ளாயி வந்து எனக்கு இப்போ 15,000 வேணும்னு கேட்குறாரு. அப்போ மாதம் அவருக்கு ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ அந்த 5,000 எங்கிருந்து எடுக்கிறது? அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேஜஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க? இந்த வேஜஸ் அதிகமாக கொடுக்கறனால கம்பெனியோட அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஓகேவா? அப்போது கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீசஸ் த ப்ரைஸஸ் டு கவர் ஹையர் காஸ்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த பொருளை அதிகமான காஸ்ட்டில் விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? மறுபடியும் பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கே வந்துட்டோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல். திரும்ப இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி. ஏதாவது ஒன்று இப்போது ப்ரைஸ் அதிகமாகாமல் இருந்ததுன்னா இது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுங்க. அப்போ ஓனர் என்ன பண்ணுவார்? சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் அவர் ரெடி பண்ணுறாருல அதுக்கான செலவு அதிகமாகிடும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் விற்கிற ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவார். அப்போ திரும்ப ப்ராடக்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்னது? இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல் ஆர் வேஜ் ப்ரைஸ் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ரொட்டேஷனாக திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்தோம். இன்ஃப்ளேஷனில் வரக்கூடிய பர்ச்சேசிங் பவர்னா என்ன, வேல்யூ ஆஃப் மணினா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இன்ஃப்ளேஷனரி கேப்னா என்ன, டீஃப்ளேஷனரி கேப்னா என்ன, இன்ஃப்ளேஷன் ஸ்பைரல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டான கொஷினில் தான் கேட்பாங்க. அதனால் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா? நீங்கள் டீட்டெயிலாக லைன் பை லைன் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நான் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, ஓகே, எப்பவுமே இன்ஃப்ளேஷன் இருந்துகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். அதோட இம்பேக்ட் என்னென்ன இருக்குது, யார் மேலெல்லாம் அது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சியூமர்ஸ். பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல அவங்கள தான் கன்சியூமர்னு சொல்லுவோம், நம்ம தான். அப்போது இந்த கன்சியூமருக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா பொருளோட விலை அதிகமாகும் போது இப்போது நார்மலாக 5,000 ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பொருட்களோட விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு, விலைவாசி அதிகமாகிடுச்சு, பெட்ரோல் விலை அதிகமாகுது, அரிசியோட விலை அதிகமாகுது, காய்கறியோட விலை அதிகமாகுது, கரண்ட் பில் அதிகமாகுது. இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது 5,000 ரூபாயில் என்னால் ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, 10,000 தேவைப்படும். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்போது 15,000, 20,000, 30,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரத்துக்கு தேவையான அமௌண்ட்டே எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதுவே மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ நான் மற்ற ப்ராடக்ட்டை வாங்குறத என்ன பண்ணுவேன்? கம்மி பண்ணுவேன். ஓகேவா? இப்போ பெட்ரோலோட விலை வந்து 150 ரூபா ஆயிடுச்சு. 100 ரூபா அடிச்சுட்டு இருந்த பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல 150 ரூபா ஆயிடுச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 50 ரூபாய் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவோம்? அரிசி 2 கிலோ வாங்கின இடத்துல 1 கிலோ வாங்குவோம். ஓகேவா? அங்கே இருந்தால் பணத்தை எப்படி கொண்டு வர முடியும்? அப்போ ரெடியூசிங் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த கன்சியூமர். ஓகேவா? இன்ஃப்ளேஷனால என்ன ஆகுது? வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் அதிகமாகும் போது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? பொருளை வாங்குற விஷயத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க. The people have to spend more money to buy the same quantity of goods and services. ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள், 1 லிட்டரோட விலை 150 ரூபா பழைய ப்ரைஸ், இப்போ 1 லிட்டரோட விலை 200 ரூபா. அப்போது மோர் காஸ்ட் ஆஃப் சேம் கன்சம்ஷன். 150 ரூபா இந்த ப்ராடக்ட் இப்போ 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்மளால் சமையல் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக ஆயில் வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த பொருள் நம்ம வாங்கும் போது நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது அதிகமாகுது.
இதை வாங்குறனால அது கூட சேர்ந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம்ல. இப்போ தக்காளி நம்ம முன்னாடி எப்பவுமே 1 கிலோ வாங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயிலோட விலை 50 ரூபா அதிகமாயிடுச்சு. அப்போ நான் இதை வந்து தக்காளியில் கம்மி பண்ணி நான் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். இப்படி தான் வந்து கன்சியூமரோட லைஃப்ல இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இம்பாக்ட் பண்ணுது. அடுத்தது இம்பாக்ட் ஆன் ப்ரொடியூசர்ஸ். பொருளை உருவாக்குறவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, the inflation can increase the producer's profit if the selling price rise faster than production cost. இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, ப்ரொடியூசரோட ப்ராஃபிட்டை அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுப்பாங்க. ஓகேவா? இப்போது 100 ரூபா ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், உருவாக்குறதுக்கு தேவையான அமௌண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, 200 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் 100 ரூபா இருக்குது. ஓகேவா? இப்போது மார்க்கெட்டில் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு பொருள் வாங்குறாங்கல்ல, அதோட ப்ரைஸ் அதிகமாகிடுது. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 200 ரூபா ஆகிடுது. ஓகேவா? அப்போ 200 ரூபா ப்ராடக்ட் 200 ரூபாய்க்கு சேல் பண்ணால் அவங்களுக்கு லாபம் இல்லைல்ல. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க 250 300ன்னு மாற்றுவாங்க. ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே போகுது. ஓகேவா? அப்போது இங்கே ப்ராஃபிட் மார்ஜின்லேயே என்ன ஆகும், ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு இன்புட் காஸ்ட், ரா மெட்டீரியல், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், லேபர், ப்ராசஸ், செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ், ப்ராஃபிட் இன்க்ரீஸ். இப்போ ஃபஸ்ட்டு இன்புட் காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு காஸ்ட். இது ரெண்டும் சேர்த்து தான் ஓவராலாக அந்த பொருளை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட். இதை ஃபைனலாக வர்றது தான் செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் அதிகமாகும் போது அந்த கன்சியூமர்ஸ்க்கு என்ன ஆகும், ப்ராஃபிட்டும் அதிகமாகும். அதே நேரத்தில் அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட்லையும் பாதிக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க சடனாக ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது அதுக்கேற்ற மாதிரியான இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அது ஒருவேளை லாபமாகவும் ஒருவேளை நஷ்டமாகவும் இருக்கும். ஓகேவா? ப்ரொடியூசர்ஸ்க்கும் மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்டோட ஃபைனல் ப்ரைஸில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் அவங்க எப்படி பண்ண முடியும்? அந்த ப்ராஃபிட் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்தால் தான் திரும்ப அடுத்த ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், டேக்ஸ் கட்ட முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போது இது இன்க்ரீஸ் ஆகுது, என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வர மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? இது ப்ரொடியூசர்ஸோடதுல. அடுத்தது ஃபிக்ஸ்டு இன்கம் ஏர்னர்ஸ். இப்போது ஒரு மாதம் எனக்கு 20,000 ரூபா தான் சம்பளம். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனீங்கன்னா மாதம் 35,000 ரூபா. அப்போ ரெகுலராக உங்களுக்கு மாதமான அந்த ஃபிக்ஸ்டு இன்கம் தான் வரும். அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகலாம். ஆனால் மற்ற டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அதே ஃபிக்ஸ்டான அமௌண்ட் தான் வரும். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் இன்கம் எந்த இடத்துலையும் உங்களால் மாற்றிக்க முடியாது. நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது விலைவாசி அதிகமாகிடுச்சு, அதனால் நான் விற்கிற பொருளை வந்து அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஃபிக்ஸ்டு இன்கமில் வேலைக்கு போகிறவங்க மாதம் 10,000 ரூபா தான் எனக்கு சம்பளம் வரும் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஓகேவா? பீப்புள் ரிசீவிங் த ஃபிக்ஸ்டு சேலரிஸ் அண்ட் த பென்ஷன்ஸ் லாஸ் பிகாஸ் தேர் இன்கம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு வைல் த ப்ரைஸ் கண்டினியூஸ் சேஞ்ச். ப்ரைஸ் இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகுது. முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது 70 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 80 ஆச்சு, திடீர்னு 90 ஆச்சு, அப்புறம் 100, இப்போ 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஸ்டாண்டர்டாக. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் வாங்குகிற சம்பளம் அதே ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது அவங்களுக்கு இதில் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்கணும். அப்போ ப்ரைஸ் அதிகமாகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமான ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவாங்க. எது தேவையோ அந்த மாதிரியான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இம்பேக்ட் ஆன் வேஜ் ஏர்னர்ஸ். இஃப் த வேஜஸ் இன்க்ரீஸ், வேஜஸ்னா சேலரி, அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதே நேரத்தில் சேலரியும் அதே மாதிரி அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த அஃபெக்டும் இதில் பெருசாக இருக்காது. இதே எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஜாபில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரியும் கொடுத்து அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அலவன்சஸும் கொடுப்பாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? இப்போ சேலரி இன்க்ரீசஸ் 5%, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் 8%, ரியல் பர்ச்சேசிங் பவர் டிக்ரீஸ். ஓகேவா? இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு பெட்டர், அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகேவா? அது எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ சேலரி நமக்கு ஒரு 8% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? நம்ம அதே மாதிரியான லைஃப் ஸ்டைல் கொண்டு போக முடியும். இப்போ சேலரி இன்க்ரீஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரே சேலரி முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஓகேவா? அடுத்தது இம்பேக்ட் ஆன் பாரோவர்ஸ்.
borrowers generally benefit from inflation because they repay loans with money that has lower purchasing power. இப்போ ஒருத்தர் வந்து 5 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. இப்போ கடன் வாங்குற நீங்க அதே 5 லட்சத்தை ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 லட்சத்தோட மதிப்பு கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்ப அது நமக்கு லாபம் தான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. 2024ல 5 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. அதை 2028ல நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபம், அது நஷ்டமே கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த 5 லட்சம் நம்ம இப்ப பாக்குறோம்ல, ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது அதோட மதிப்பு குறையுது. அது மாதிரி இந்த 5 லட்சத்தோட மதிப்பு 2028ல 2 லட்சம் 1 லட்சத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். 5 லட்சம்ங்கிறது 1 லட்சமா கூட மாறும். ஓகேவா? அந்த அளவுக்கு அதோட மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? இந்த மாதிரி குறையனால இது பாரோவர்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அடுத்தது லெண்டர்ஸ்க்கு இது லாஸ். ஏன்னா பாரோவர்ஸ்க்கு ப்ராஃபிட் போது லெண்டர்ஸ்க்கு லாஸ் தான். அடுத்து இன்வெஸ்டர்ஸ்க்கு அஃபெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட்லி. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து அது மாறும். இதே எஸ்டேட் அந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கோல்டெல்லாம் வாங்குறாங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே இந்த ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ரைஸ் கம்மியாகும். ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதிலையும் இது இம்பேக்ட் பண்ணும். அடுத்தது கவர்மெண்ட்டுக்கு வந்து நார்மலான இன்ஃப்ளேஷனாக இருக்கும்போது அவங்களோட டேக்ஸ் ரெவென்யூ அதிகமாக கிடைக்கும். நிறைய டேக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப ஹை இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு டேக்ஸ் ரெவென்யூ அதிகமாக கிடைக்கும். ஹை காஸ்ட் ஆஃப் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். இப்போ அவங்களோட வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எல்லாத்தோட விலையும் என்ன ஆகுது, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சப்சிடிஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? இது கவர்மெண்ட்டோட விஷயங்கள். அடுத்தது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹை டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் மேக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். இங்கேருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ். இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மதிப்பு அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதத்திலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஓகேவா? ஒரு சாதாரண ஒரு கன்சியூமர் ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறவருக்கும், அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும், ஃபிக்ஸ்டான இன்கம் இருக்கவங்களுக்கும், இல்லை இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறவங்களுக்கும், கடன் கொடுக்குறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டு, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இம்பேக்ட் ஆகும், நெகட்டிவாகவும் இம்பேக்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இந்த இம்பேக்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகேவா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். அது ஒரு 10-12 டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிற காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இன்ஃப்ளேஷன், அதோட ஃபார்முலா, இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பண்ணுங்க, அது மட்டும் போதும். இல்லை கமெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.